டைரக்டர் சுதா குங்குரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் பராசக்தி. பராசக்தி படத்துடைய கிராண்டான ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்லேயே சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் அண்ணன் அவர்களுடைய ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. அது என்ன காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணோம். ஆனால் விஜய் அண்ணனுடைய ஜனநாயகன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதா சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் பொங்கல் டேட்டை லாக் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் பராசக்தி படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம். தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் விஜய் அண்ணன் அவர்களுடைய ஜனநாயகன் படம் பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, விஜய் அண்ணனுடைய படம் வருது, அதனால் நம்ம படத்தை தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஆனால் ஏற்கனவே பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சதுனால எங்களால் பராசக்தி படத்துடைய ரிலீஸ் டேட்டை ஈஸியாக எங்களால் சேஞ்ச் பண்ண முடியலை. அப்படி ஒரு வேளை சேஞ்ச் பண்ணால் படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து தேட்டர் உரிமையாளர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே நஷ்டம் வரும். அப்படிங்கிறதுனால தான் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் எதனால் பராசக்தி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லிட்டாரு. விஜய் அண்ணனுடைய ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் போட்டி போட்டுக்கிட்டு வர படம் கிடையாது. இது ரெண்டுமே அண்ணன் தம்பி படமாக தான் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக அண்ணன் படம் பார்க்குறவங்க தம்பி படம் பார்ப்பாங்க, தம்பி படம் பார்க்குறவங்க அண்ணன் படம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக ரெண்டு படமுமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சூப்பரான விளக்கத்தை இந்த ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் சூப்பராக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரையும் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. பராசக்தி படம் 1960 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையை எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்புக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே நம்ம தமிழ் மொழிக்காகவும் நம்ம உரிமைகளுக்காகவும் ரொம்பவே பயங்கரமாக போராடினாங்க. இந்த உண்மையான போராட்டத்தை மையப்படுத்தி தான் இந்த ஜனநாயகன் படத்தை எடுத்திருக்காங்க. நம்ம தமிழ் உணர்வை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு படமாக தான் பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுது. பராசக்தி படத்துடைய ட்ரைலர் ரொம்பவே தரமாக இருக்குது. அதே மாதிரி படமும் கண்டிப்பாக தரமாக தான் இருக்கும். இப்போ பராசக்தி படத்துடைய ட்ரைலர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரிலீஸ் ஆனதில் பராசக்தி படத்துடைய ட்ரைலர் பிடிச்சிச்சா இல்லை நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் உண்மையாக நேர்மையாக பதில் சொல்லணும் அப்படின்னா பராசக்தி படத்துடைய ட்ரைலர் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுதான் நல்லா இருந்துச்சு. அதுக்காக தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதிக்காக மட்டும்தான் ஜனநாயகன் படத்துடைய ட்ரைலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக்காக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுனால எனக்கு பிடிக்கல. படம் பார்க்குறதா இருந்தால் தளபதிக்காக மட்டும்தான் ஜனநாயகன் படத்தை பார்ப்பேன்.